بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو نشاء لطمسنا على أعينهم فاستبقوا الصراط فأنى يبصرون. மேலும் நாம் நாடி இருந்தால் அவர்களுடைய கண்களை போக்கி குருடாக்கி இருப்போம். பின்னர் தப்பித்துக் கொள்ளும் வழியின்பால் அதை கடக்க முந்தி இருப்பார்கள். அப்போது அவர்கள் உண்மை வழியை எவ்வாறு பார்ப்பார்கள்? 66வது ஆயத்து இது. இப்போ போன ஆயத்துல குற்றவாளிகள் அவர்களுடைய வாய்களுக்கு நாம் பூட்டு போட்டு விடுவோம், அவங்களுடைய பாவங்களுக்கு எதிராக கைகளும் கால்களும் எல்லாம் சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காண்பித்தான். இப்ப இந்த ஆயத்துல மறுமை நாள்ல அவர்களுடைய உடல் உறுப்பு இதெல்லாமே சாட்சி சொல்ல வைக்கிறது மட்டும் நிக்காம, இந்த உலகத்திலேயே அவங்க கர்வத்தோடு அநியாயம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்த சமயத்துல நம்ம நாடி இருந்தோம்னா, நம்ம நினைச்சிருந்தோம்னா அவர்களுடைய பார்வையை பிடுங்கி இருப்போம், கண்களை அப்படியே அடியோடு தொடைத்து எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்படி ஒருவேளை நம்ம செஞ்சா கூட அவங்க வழக்கமான பாதை இருக்குல்ல, நேரா நார்மலா பாக்குற பார்வை, அது கூட பார்க்க முடியாம தவிச்சு போயிருப்பாங்க. சோ இந்த அவகாசத்தை கூட அவங்க உணராம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி, உணராம அவங்க இப்படி பெருமை அடிச்சுட்டும் அகந்தையோடு நடந்து கொள்றாங்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றதாக இந்த ஆயத்துல நம்ம பாக்குறோம். உலவு நஷாவு நஷாவு அப்படின்னு சொன்னா நாம் நாடி இருந்தால், இப்போ நம்ம நினைச்சிருந்தா உடனுக்குடன் இந்த தண்டனைய நம்ம அந்த உலகத்திலேயே அமுல்படுத்தி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வினுடைய அந்த ஜலாலியத் அதை சொல்லி காமிக்குது. இல்ல தமஸ்னா அலா அயுனிஹிம், கண்களை துடைத்து அழித்திருப்போம். தம்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த அடையாளமே தெரியாம தொடச்சு சமப்படுத்துறது, ஒண்ணுமே இல்லாம ஆக்குறது தான் தம்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த கண்ணு இமையோ அல்லது கண்ணுடைய அந்த குழி இருக்குல்ல, அது எதுவுமே இல்லாத மாதிரி முகம் தோளோடு தோளாக கண்களை அப்படியே அடியோடு தொடச்சு முகத்தையே அப்படியே அல்லாஹ் சமதளமாக்கி இருப்பான் அப்படின்றதுதான் இந்த ஆயத்துல சொல்றாங்க. அவர்கள் அப்போது பாதையை நோக்கி முந்தி ஓடுவார்கள். பார்வையே போயிருச்சு அப்படின்னு சொன்னா வழக்கமான பாதை எதுன்றது கூட கண்டுபிடிக்க முடியாம ஒருவரை ஒருவர் முந்திட்டு ஓடுவாங்க, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு, திணறுவாங்க அப்படின்றத அல்லாஹ் சொன்னா. எப்படி அவங்களால பார்க்க முடியும்? நம்ம இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னு சொன்னா நார்மலான ஒரு பார்வையை கூட அவங்களால பார்க்க முடியாது. அண்ணா அப்படின்னு சொல்றது அல்லாஹ் சொல்றது ஒரு இயலாமை கலந்த ஒரு விஷயம். பார்வை அடியோடு போயிருச்சுன்னு சொன்னா எப்படி அவங்களால பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு அவங்களுடைய இயலாமையை சுட்டி காட்டும் விதமாக அல்லாஹ் சொல்றான். அப்ப முடியாது இல்ல, அதுதான் இதுல நமக்கு தெரிய வருது. சோ இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றது இல்ல தமஸ்னா அப்படின்றதுக்கு தப்சீர்ல என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, காஃபிர்கள் இந்த உலகத்திலே தீமை செஞ்சிருக்கும் போதே அவங்க புறக்கண்கள் வெளிப்படையா இருக்கிறது, அதை அப்படியே தொடச்சு ஒண்ணுமே இல்லாம செஞ்சிருக்க முடியும். ஆனா அப்படி நம்ம செய்யல. அதே மாதிரி இன்னொரு விளக்கம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, அல்லாஹ் நாடி இருந்தா அவங்களுடைய அகக்கண் கூட ஒண்ணுமே இல்லாம போயிடும். புறக்கண் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி அகக்கண், நேர்வழியை அவங்க பார்க்கணும்னு நினைச்சாலும், நேர்வழியை தேடணும்னு நினைச்சாலும் அதுவும் அவங்களால முடியாதபடி நம்ம செஞ்சிருக்க முடியும். சோ அப்ப அல்லாஹ் எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான். சத்தியம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, மார்க்கம் எது எது உண்மையான வழி அப்படின்றத எல்லாமே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சோ அதை தேர்ந்தெடுக்கிற உரிமையும் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறான். ஆனா மனிதன் அதை சரியாக தேர்ந்தெடுக்கிறானா அப்படின்றதுதான் இந்த இடத்துல ஒரு டாஸ்காக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மனுஷன் பார்வை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சொந்த சொத்தாக எல்லாருமே நம்ம பாக்குறோம். ஆனா மனுஷன் எப்படி யோசிச்சிடக்கூடாதுன்னா, என்கிட்ட இருக்கிற கண்ணு பார்வை எல்லாமே அது என்னால மட்டும்தான் அதுன்னு சொல்லி அதை வச்சு கொஞ்சம் கர்வம் கொள்றதோ பாவம் செய்யறதோ அல்லது அகந்தை கொள்றதோ இருக்கக்கூடாது. ஏன்னா பார்வை சம்பந்தமாக இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளுமே அல்லாஹ்வினுடைய அந்த கட்டுப்பாட்டுலதான் இருக்கு. இப்ப நம்ம கண்ணு தெரியுது அப்படின்னு சொன்னா இது கண்ணுக்கு உள்ளக்க ஏகப்பட்ட நரம்புகள் அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பெயரில் செயல்பட்டு இருக்கு. அதை அல்லாஹ் நினைச்சானா
ஒண்ணுமே இல்லாம செஞ்சிட முடியும். சோ அந்த அதிகாரம் அல்லாஹ்விற்கு உண்டு அப்படின்றத இந்த ஆயத்துக்கு விளக்கம் வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப மனிதர்கள் வந்து பாவம் செய்யற எல்லா டைம்லயுமே அல்லாஹ் வந்து எடுத்தோடனே அவங்களை வந்து குருடாக்குறது இல்ல, பார்வை வந்து டக்குன்னு போக்கிறது இல்ல. அவங்க திருந்துறதுக்காண்டி ஒரு டைம் கொடுக்குறான், ஆரோக்கியத்தை கொடுக்குறான். சோ அதை பயன்படுத்தி அந்த அவகாசத்தை சரியாக நம்ம வந்து எடுத்துக்கொண்டு நன்மை செய்யறதுக்கு எந்த அளவுக்கு அந்த நன்மையா மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மனிதன் வந்து செயல்படணும் அப்படின்றது இதுல வந்து புரிய வருது. சோ நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்கள் பாவம் செஞ்சாலும் அல்லாஹ்விற்கு இது செய்ய முடியும். அதே மாதிரி முஸ்லிம் அல்லாத மக்கள் யாரு தப்பு செஞ்சாலுமே அல்லாஹ் வந்து அப்படி செஞ்சிருக்க முடியும். ஆனா எல்லாத்துக்குமே அல்லாஹ் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சான்ஸ், நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம லைஃப்ல வந்து ஒரு சேஞ்ச் வரணும் அப்படின்றதான் அல்லாஹ் இந்த ஒவ்வொரு ஆயத்து மூலமாகவும் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது விஷயமும் இதுதான் கூட. பார்வை அப்படின்றது ரொம்ப பெரிய அற்புதம். காலையில நம்ம எந்திரிக்கும் பொழுது பாதைகளை நம்ம வந்து பாக்குறோம், உலகத்தையே பாக்குறோம், எல்லா இடங்களையும் நம்ம சொந்தம், ஃபேமிலி, ஊர் மக்கள் எல்லாரையுமே பாக்குறோம். ஆனா அந்த பார்வை இல்லாம போச்சுன்னா நம்ம நிலைமை எப்படி ஆயிருக்கும்? ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து நம்மளால கண்ணை மூடிக்கொண்டு உட்கார முடியாது. எதையுமே வண்டியில போயிட்டு இருக்கிறோம், ஒரு ஒரு 2 செகண்ட் கண்ணை மூடினோம்னா சிக்கலா போயிடும். அந்த மாதிரிதான் நம்மளுடைய லைஃப் வந்து, நம்ம வாழ்க்கை அப்படின்றது இருக்கு. சோ அந்த அருட்கொடைகள் எல்லாம் நமக்கு தந்து இருக்கிறது முக்கியமானது கண்ணு. அது எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்றத. சோ நம்ம கர்வத்தோட, அகந்தையோட, நம்மளுக்கே தெரியாம சில பாவங்கள் செய்ய போகும் பொழுது, இல்ல இந்த கண்ணு வந்து அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரு அமானிதம், அந்த அமானிதத்தை சரியாதான் நம்ம பயன்படுத்தணும், அதை வந்து தப்பா பயன்படுத்திடக்கூடாது. சோ நம்ம பார்க்கக்கூடிய பார்வைகள் நல்ல பார்வையாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து எல்லா இடத்துலயும் யோசிக்கணும். நம்ம வந்து பாவமான விஷயங்களை பார்க்கிறதை விட நன்மையான விஷயங்களை பார்த்து, அல்லாஹ் எனக்கு இப்படி கண்ணு கொடுத்திருக்கிறானே, அவன் படைச்ச படைப்புகளை பார்க்கிற அளவுக்கு எனக்கு சக்தியை கொடுத்திருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, சோ நமக்கு எந்த அளவுக்கு அதன் மூலமாக படிப்பினை பாடம் பெற முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அதுல அடையணும் அப்படின்றது தெரிய வருது. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் முதல் எல்லோருமே, சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு ஸ்கிரீன், மொபைல் போன், அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பார்க்காட்டி அவங்களால எதுவுமே பண்ண முடியல. பார்க்கிறது, அந்த ஸ்கிரீன் வந்து பார்க்கிறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனா அல்லாஹ் நினைச்சிட்டா இதெல்லாம் எதுவுமே இல்லாம போயிடும். சோ இளைஞர்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹராமான காட்சிகள், ஏகப்பட்ட காட்சிகள் இருக்கு. சோ அந்த மாதிரியான இதுல வந்து மூழ்கி போய் நேரத்தை வீணடிச்சு அந்த கண்ணை என்ன பர்பஸ்காண்டி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்றதையே மறந்துட்டு செயல்படக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கு. சோ அது வந்து ரொம்ப உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கு. ஏன்னா கண்கூடாக ஒரு ஊருக்கே போறாங்க, ஒரு பெரிய ஒரு மலை பிரதேசத்துக்கு போறாங்க, எல்லா இடங்கள்லயுமே பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாருமே பயங்கரமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அல்லாஹ் வந்து இப்படி எல்லாம் மரங்களை படைச்சிருக்கிறானே, மலைகளை படைச்சிருக்கிறானே, எல்லா விதமான விஷயங்களையும் என்னை பார்க்க வச்சிருக்கிறானே. சோ இதெல்லாமே நம்ம சிந்திக்கணும், ஒன்னொண்ணுமே சிந்திக்கணும். இதே அல்லாஹ் வந்து தொம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடைத்து எடிச்சிட்டான்னு சொன்னா எதுவுமே பார்க்க முடியாது. சோ நம்மளுடைய புறக்கண், அகக்கண் ரெண்டுமே தூய்மையாக இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும். நம்ம கண்களை எதை பார்க்கிறோம் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்ல நிறைய இடங்கள்ல கூட நமக்கு சொல்றது என்ன அப்படின்னா, அந்நிய பெண்களை பார்க்கிறது, குறிப்பாக இளம் பெண்களும் சரி, இளம் ஆண்களும் சரி, ரெண்டுமே ஆப்போசிட் ஜெண்டரை பார்க்கவே கூடாது. அதாவது வந்து ஒரு தவறான பார்வை, ஒரு ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம அந்த பார்வையை விட்டு நவுந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஆனா அதான் முதல் பார்வை உன்னுடையது, இரண்டாவது பார்வை உன்னுடையது அல்ல அப்படின்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோ அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் முஃமினான ஆண்களுக்கும் சொல்றான், முஃமினான பெண்களுக்கும் சொல்றான், பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களுடைய பார்வைகளில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிற ஒரு ஒரு காட்சியும் நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. சோ அப்போ கண்ணு, அதனுடைய பார்வை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நன்மை, தீமை இந்த ரெண்டுமே சரி, அதே மாதிரி நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அல்லது அபகாசம், இது எல்லாமே வந்து அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் அடிப்படையில தான் நடந்துட்டு இருக்கு. அவன் நினைச்சா எப்படி வேணா மாத்தலாம். ஆனா அல்லாஹ் வந்து நமக்கு ஒரு டைம் கொடுத்திருக்கான், நமக்கு வந்து திருந்தணும்னு சொல்லி ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கான். சோ அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுதான் இந்த ஆயத்துல நமக்கு தெரியற விஷயமா இருக்கு.
ஸோ இதுல வந்து நல்லா என்ன சொல்றோம், ஹலோ நஷா அலா அயுனிஹிம். கண்ணை வந்து தடவி இருப்போம், அது தடவுறது கூட சொல்றாங்க இல்லையா, அது மசி தஸ் லத்தமஸ்னா அந்த மசிலேருந்து வர்றது நினைக்கிறேன் இல்லைங்களா, லொத்தமஸ்னா மசீபின் தஜ்ஜால்மா இல்லைங்களா, தடவப்பட்டவன். அது ம் ஆ? அது கிடையாது. அது வேற வினை சொல்லு. ம்ஹும். இது வேற வினை சொல்லு. தமச அப்படின்னு சொல்றது. தமச அப்படின்னு சொன்னா இந்த ம். அடியோடு எடுக்கிறது. ஓ ஒரு இடத்துல வந்து இல்லாம அதை அப்படியே க்ளோஸ் பண்றது. ஓ லத்தமஸ் நான் கண்ணை வந்து இப்போ போக்கி இருப்போம். அஸ்தபகுஸ் சிராத் அப்படியே என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, தப்பித்து கொலின் வழியில் ஒன்றி இருப்பார்கள்ங்கிறாங்க. அஸ்தபகுஸ் சிராத். இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹாலில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, எல்லா கண்ணும் போச்சுன்னா எப்படி அந்த அந்த அதை பார்க்குறோம் நம்ம. ஒரு எப்படி அந்த முண்டி அடிச்சுக்கிட்டு வெளியே போகிறதுக்கு வெளியாகிறதுக்கு வந்து தவிப்பாங்கல்ல. ஒரு ரூம்ல 100 பேர் திடீர்னு கண்ணு போகிறது என்ன இருட்டாயிடுச்சுன்னு வச்சுங்க, ஆனால் திடீர்னு பவர் போயிடுது, கும்மிருட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. எல்லாம் ஒரே எப்படி அடிச்சுக்கிட்டு எப்படி வந்து ஒருத்தவங்க மிதிச்சுக்கிட்டு என்ன வந்து நிறைய சேதங்கள் ஆக்சிடென்ட்லாம் கூட நடக்கும் இல்லைங்களா. அந்த ஒரு சில ஒரு இருட்டான இடத்துல ஏதாவது ஒன்று நடந்து போச்சுன்னா ஒருத்தன் மிதிச்சு வெளியவும் போக முடியாம திணறி என்ன அந்த அர்த்தத்துல அல்லாஹ் சொல்றானா, அப்படிதான் திணறிக்கிட்டு முந்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா முந்த மாட்டாங்க. ஒருத்தவங்க டேமேஜ் ஆகி வெளியும் எங்க கதவும் தெரியும், எங்க இருக்கணும் தெரியாது, வழி எங்க இருக்கணும் தெரியாது, என்ன போய் முட்டி மோதிக்கிட்டு நிற்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா, பார்வையால் பார்க்க மாட்டாங்களான்னு கேட்குறான். ஸோ இல்லை ஒரு உதாரணத்தை கொடுக்குறான். திடீர்னு தான் நமக்கு வந்து வெளிச்சமா வந்து திடீர்னு லைட் ஆஃப் பண்ணால் நமக்கு வீட்டில் எவ்வளோ தடவைக்கிற கஷ்டமா இருக்கும் லைட் இல்லைன்னா. என்ன நினைக்கிறீங்க? ஒரு இருட்டில் போய் நம்ம பார்வையை பார்க்கறது. ஸோ எல்லாம் காப்பாற்றணும். அந்த மாதிரி பார்வை சில முஃபஸ்ஸிரீன்கள் அகப்பார்வையும் கூட சொல்றாங்க. என்ன சரி, அதான் அகப்பார்வையும் எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. எங்க எது நேர்வழினே தெரியாது அவங்களுக்கு. நேர்வழின்னு அவங்களாம் நினைச்சுக்கிட்டு ஒன்று பண்ணுவாங்க. என்ன அவங்க அவங்க அங்க வச்சு நினைச்சுக்கிறத மார்க்கம். என்ன அவங்க சில பேர் என்ன மெடிடேஷன் பண்ணுவோம் அப்படின்னு மெடிடேஷன் லைன்ல போவாங்க. சில பேர் வந்து அந்த தரிக்கா இந்த தரிக்கான்னு போவாங்க. என்ன தரிக்கா நம்ம குறை சொல்ல வரல. என்ன எந்த வழியில அகப்பார்வை இல்லாம இந்த மாதிரி அல்லாவ நம்பாம மற்ற தெய்வங்களையோ மற்ற இடைத்தரகர்களையோ நம்புற ஆளுங்களோட கதியை சொல்றான்ல. என்ன அகப்பாவரை போக்கியிருப்பான். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் எடுக்கலைங்கிறான்ல. உங்களுக்கு மூத்தா போற வரைக்கும் வந்து அந்த பாவரை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேங்கிறான். இது உண்மை எது தீமைங்கிற பிரித்தறிகிற இது வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்படிங்கிறான். அது நீங்களா தான் வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. என்ன ஏன்னா சுத்தமா அவங்கள எடுத்து போட்டு இப்போ சொல்றாங்கல்ல. இப்போ நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அங்க என்னென்னமோ ஜபம் பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஜபம்னு சொல்ல வரல, ஏதோ நெஞ்சில கையை வச்சுக்கிட்டு என்ன ஒரு ஃபோன் ஸ்க்ரீன்ல வந்து பாடின்னா அந்த எலும்பு இந்த இந்த இடத்துல கையை வச்சுக்கிட்டு நெஞ்ச கையை வச்சுக்கிட்டு நான் அது அது சொல்லுங்க இது சொல்லுங்க, நீங்க வந்து உங்களுக்கு மனசுல எப்படி ஃபீல் பண்ணுதுங்க அப்படிலாம் சொல்லி ஒரு 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 அந்த நேரத்துல என்னமோ அது சாந்தி வரா மாதிரி தெரியும். என்ன நினைக்கிறீங்க? ஒரு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அப்படியே நெஞ்சில கையை வச்சுக்கிட்டு அதை வந்து எந்த கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் மெடிடேஷன். சைத்தா இப்படி கூட வருவானா என்ன வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்க மெடிடேஷனுக்கு? என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? தமிழ்ல மெடிடேஷனுக்கு தமிழ்ல நல்ல வார்த்தைங்க. மெடிடேஷன் தமிழ்ல தெரியலையா? உட்காந்து யோசிச்சு தியானம் தியானம் செய்யறதுமா? கரெக்ட் 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 கரெக்ட்.
தியானம் செய்யறதுமாங்க. தியானம் வந்து நம்ம மார்க்கத்தில் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் ஒன்று செய்யலாம். நைட்ல வந்து நம்ம இன்னைக்கு என்ன பாவம் செஞ்சோம், என்ன நன்மை செஞ்சோம், என்ன வந்து அது வந்து நன்மை அதிகரிக்கணும், தீமையை குறைக்கணுங்கிறது வந்து எல்லாரும் நம்ம சுண்ணத்தான வழிகள் அது. நம்மளுடைய ஈமான பலப்படுத்துறதுக்கு, தக்குவா அதிகரிக்கிறதுக்கு அவ்வளவு. அதை விட்டு எல்லாம் சொன்ன வழியில செய்யாம என்ன அவங்கவுங்க மனம் போற வழியில வழிபாட்டுக்கிட்டு என்ன. ஸோ அவர் வந்து சில பேர் மேஜிக் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அது மேஜிக்கை நம்பி என்ன மந்திரவாதிகள்லாம் எவ்வளவு பேர் முறியடிச்சிருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கையிலேருந்து வாயிலேருந்து மோதிரம் எடுப்பாங்க சில பேர். வாயிலேருந்து கையிலேருந்து என்ன ஒரு சிலையை எடுப்பாங்க. அவங்களாம் உண்மை நம்பிக்கிட்டு கடைசியில் பார்த்தாலும் மேஜிக்காக தான் இருக்கும் என்ன. ஸோ சில பேர் ஜின்னோட கண்ட்ரோலில் கூட இருக்கோங்கிறாங்க. அது அல்லாஹ் ஆலம் என்ன, அதை நம்ம நம்பவே கூடாது பாருங்க. ஸோ அந்த மாதிரி உண்மையை தெரியாம அப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா லத்தமஸ்னா அந்த கண் இருந்தும் பார்வை இல்லாதவர்கள் அப்படி சொல்ல வரான். ஸோ இன்னும் நமக்கு டைம் இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி வழிகேடுகள்ல போகாம அல்லாவும் சொன்ன வழியில, நான் ஷரியத் சொன்ன வழியில சொன்னா எப்படி நம்ம அல்லாவை வணங்க சொல்லிச்சோ என்ன அப்படி செஞ்சா நமக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி நம்ம மனசை வந்து இந்த மாதிரி ஆக்கிட மாட்டான், கண்ணை இந்த மாதிரி ஆக்கிட மாட்டான். ஆனா கண் பார்வை உள்ளவர்களும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது என்ன. அல்லாவுடைய அது ஒரு நாட்டம் வச்சுங்களேன். சில பேர் பார்வை இழந்தோலாம் இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய குரானெல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்காங்க என்ன. குரானம் இந்த பிரெய்லியை வச்சு சில யூடியூப் ரீல்லாம் பார்த்தேன், ஃபேஸ்புக்லாம் பார்த்தேன். இந்தியாவிலேருந்து கண் பார்வை தெரியாமல் உள்ள மதரசாலேருந்து போய் மதினால அவ்வளோ பிள்ளைங்க அழுது துவா கேட்குது. பாவமா இருந்துச்சு அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது. மேபி அவங்களுடைய கண்ணு தான் போயிருக்க வழிய அகப்பார்வை எல்லாம் கொடுத்துருக்குறான் அவங்களுக்கு. என்ன நினைக்கிறீங்க? ஸோ அந்த நம்ம கண்ணை வச்சுக்கிட்டு அகப்பார்வை இல்லாமல் இருக்கும்போது தான் பிரச்சனை ஆகும் என்ன. ஸோ நமக்கு கண்ணை கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நேமத்துக்கு நன்றி செலுத்தணும் என்ன. எல்லா நேமத்துக்கும் அல்லாட்ட பதில் சொல்லணும். இந்த மாதிரி கண்ணு போயிட்டா, அகக்கண்ணும் புறக்கண்ணும் போயிட்டா இந்த மாதிரி தான் தட்டு தடு மாதிரி குருடனுங்க மாதிரி என்ன முந்திக்கிட்டு இருப்போம். நம்ம முன்ன மாட்டோம் என்ன, எல்லாம் அடிச்சு மோதிக்கிட்டு. ஸோ நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஆயிடக்கூடாது. ஸோ பார்வையை பறிக்கிற வல்லமை எல்லாம் இருக்கு. இப்போ பாருங்களேன், நம்ம திடீர்னு நானே நமக்கே சொல்றேன், கண்ணு வந்து ஒரு வயசுக்கு மேல ஆயிட்ட கண்ணாடி போட சொல்லுது. அது இல்லைன்னா அப்போ கண்ணை படிக்க முடியாம ஆயிடுது பாருங்க என்ன. அவ்வளவு நாள் எல்லாம் கண்ணாடி இல்லாம பார்வைய நமக்கு வந்து கொடுத்துருக்குறான். அதை நம்ம வந்து பாதுகாத்துக்கணும், செய்யணும். சில பேர் நம்ம வந்து கண்ணை வந்து சில பேர் எதனால கண் பார்வை போகுதுன்னா நிறைய ஸ்கிரீன் பார்க்கறதுனாலயோ சூரிய வெளிச்சம் இல்லாம இருக்கிறதுனால சில உடல் வியாதிகள்னால கூட வருதுக்கிறாங்க. உடல் ஆரோக்கியமா வச்சிருந்தா கண்ணு அல்லா கொடுத்த அம்மானு இல்லைங்களா. நாளைக்கு அதை பத்தி நான் அல்லாட்ட பதில் சொல்லணும். நான் கொடுத்த கண்ணை எப்படி பாதுகாத்த, அதை நான் பார்க்க சொன்னது மட்டும் பாதுகாத்தியா இல்லையா என்ன. ஸோ அந்த மாதிரி இருந்தா கண்ணை வந்து ரொம்ப லாங் டேர்மா இன்ஷா அல்லாஹ் வச்சுக்கலாம். சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா, குறிப்பா சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல நிறைய எல்லா சின்ன பிள்ளைங்கலாம் இப்ப கண்ணாடி போட ஆரம்பிச்சிருச்சு. அது சிங்கப்பூர்ல மட்டும் இல்ல, ஊர்லயும் சொல்றேன். நாங்க சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் கண்ணாடிங்கிறது ரொம்ப ரேர். கண்ணாடி போட்டாலே என்ன கண்ணாடி போட்டேன்னு ஆச்சரியமா பார்ப்பாங்க என்ன. இப்போ சர்வசாதாரணம் எல்லாம் கண்ணாடி போட்டு போ. ஊர்ல எப்படி இருக்க சிச்சுவேஷன் கண்ணாடி? என் அக்கா மகனுக்கு 6 வயசு. தூர பார்வை வந்து நல்லா காப்பாத்தணும். இவரு இப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த சிச்சுவேஷன் கிடையாது. ஏன்னா கண்ணெல்லாம் டெஸ்ட் பண்ணவும் மாட்டாங்க, தன்னா சரியாயிக்கணும்னு சொல்றாங்க. ஓ இதுவும் ஒரு பிசினஸா போச்சு. அல்லாஹ் ஆலம், பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ். கண்ணு பார்வை தெரியறதுனால செஞ்சுறாங்க. சில பேர் கலர் பிளைண்ட்னஸ் வந்து அது தன்னா வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்ணை வந்து நம்ம பாதுகாக்கணும் என்ன. அதுக்கு தேவைப்பட்ட எக்ஸசைஸ், நல்ல வெளிச்சம், நல்ல உணவுகள், நல்லா சாப்பிட்டா கண்ணு பார்வை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து அகப்பார்வை புறப்பார்வை ரெண்டுல இருந்தும் அல்லாஹ் வந்து நம்மளை மூடிடாம ரெண்டுலயும் ஆரோக்கியமான ஈமானையும் ஆரோக்கியமான கண்ணையும் கொடுத்து நம்ம எல்லாம் குரானை கடைசி வரைக்கும் ஓதி மூத்தாப்பர் வரைக்கும் தெளிவா ஓதி நம்ம கண்ணால ஓதுறதுக்கு நமக்குள்ள பாக்கியத்தை கொடுக்கணும். மறு உலகத்திலயும் அல்லாஹ் நம்மளை குருடனை எழுப்பாம அல்லாஹ்க்கு எழுப்புவானா.
எல்லாம் எந்திரிச்சு நிப்பாங்களாம். சில பேர் குருடனா எந்திரிச்சு நிப்பாங்க. நான் அது கேட்டிருக்கேன். அந்த ஆயத்துல சில சொல்லுவான், அல்லா நான் வந்து உலகத்துல கண் பார்வையோட இருந்தேன், இப்ப ஏன் என்ன குருடனா இருந்து எழுப்புன அப்படின்னு கேட்பாங்களாம். அப்ப பார்வையை கொடுத்திருந்தா உனக்கு நீ வந்து நான் கொடுத்த என்னுடைய ஆயத்துக்களை வந்து நீ செவிசாய்க்கல, நீ வந்து அதை ஃபாலோ பண்ணல என்ன, இப்போ நான் அதனாலதான் உனக்கு குருடனா எழுப்புனே நல்லா சொல்லுவானு என்ன. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி பாக்கியம்லாம் அந்த மாதிரி நசீபு வராம நல்ல பார்வையோட நல்ல சொர்க்கத்துல போய் நம்ம எல்லாம் நல்லா பாக்குறது பெரிய பாக்கியம்னு சொல்றாங்க இல்லையா. அங்க போய் குருடனா போய் நிக்காம நல்லா எல்லாம் வந்து நம்ம நல்லா ரசூசல்லா சிலத்தெல்லாம் நம்ம கண்ணால பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோட இன்ஷா அல்லாஹ் நம்ம வேலை செய்ய ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அடுத்து போலாம். وَلَوْ نَشَاءُ لَمَسَخْنَاهُمْ عَلَى مَكَانَتِهِمْ فَمَا اسْتَطَاعُوا مُضِيًّا وَلَا يَرْجِعُونَ. இன்னும் நாம் நாடி இருந்தால் அவர்கள் இருந்த இடத்திலேயே அவர்கள் உருவத்தை மாற்றி கல்லாகவோ மற்ற ஜட பொருளாகவோ ஆக்கியிருப்போம். அது சமயம் அவர்கள் முன் செல்லவும் சக்தி பெற மாட்டார்கள், பின் திரும்பவும் மாட்டார்கள். 67வது ஆயத்து இது. இப்போ போன ஆயத்துல கண்களை வந்து நம்ம நாடி இருந்தோம்னு சொன்னா தொடைத்து குருடாக்கி இருப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொன்னான். இந்த ஆயத்துல அதேதான் ஆரம்பிக்கிறான். வலவ் நஷா, நாம் நாடி இருந்தால் அவங்க பாவம் செஞ்சுட்டு ரொம்ப கௌரவத்தோடு நிற்கிற இடத்துலயே அவங்க மனித உருவத்தையே நம்ம வந்து விலங்காக அல்லது வந்து ஒரு அசைவில்லாம நிக்கிற மாதிரி ஒரு கல்லு மாதிரியோ அல்லது மரக்கட்டை மாதிரியோ நம்மளால மாற்றி இருக்க முடியும். அப்படி நம்ம செஞ்சோம்னா கூட அவனால அங்க இருந்து ஒரு அடி எடுத்து முன்னாடி எடுத்து வைக்கவோ அல்லது வந்து குடும்பத்தார்கிட்ட திரும்பி போகவோ எதுவுமே முடியாம அவங்க அப்படியே உறைஞ்சு போய் நின்றுப்பாங்க. ஸோ இவ்வளவு பேர் அதிகாரம் அல்லாஹ் கிட்ட இருந்தும் நம்ம வந்து அவகாசம் கொடுக்குறோம். அல்லாஹ் சொல்றான், என்கிட்ட இவ்வளோ இருந்தும் அதிகாரம் இருந்தும் நான் வந்து அவகாசம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வலவு நஷாவுதான் அப்படின்னு சொல்லிதான் அல்லாஹ் இதுலயும் ஆரம்பிக்கிறான். உடனுக்குடன் இந்த உலகத்திலேயே தண்டனை இறக்கி இருக்க முடியும். இல்ல மசஹ்னாகும், உருவங்களை மாற்றி இருப்போம். மசஹ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்திருக்கு லாஸ்ட்ல. மசஹ்னா ஒரு பொருள் அதனுடைய அசல் வடிவமே ஒண்ணுமே இல்லாம போய் ஒரு அருவருக்கத்தக்க தோற்றமாக ஒரு வேறொரு வடிவமாக மாற்றுறதுக்கு தான் மசஹ் அப்படின்னு சொல்லி அரபிக்ல பயன்படுத்துறாங்க. ஸோ மனிதர்களை வந்து குரங்குகளாக, பன்றிகளாக அல்லது உயிரில்லாத சிலைகளாக, கற்களாக எப்படியோ மாத்துறதுக்கு பேரு தான் மசஹ் அப்படின்னு சொல்லி வரும். அதுதான் எல்லாம் இங்க பயன்படுத்துறான். அலா மக்கானத்திஹிம், அவர்கள் இருக்கிற இடத்துலயே. அப்படின்னா அவங்க பாவம் செஞ்சுட்டு இருந்த அந்த அந்த செகண்ட்ல அவங்க எந்த இடத்துல நிக்கிறாங்களோ அந்த இடத்துல அப்படின்னு தான் எல்லாம் சொல்றான். ஃபமஸ்ததாவு முதியா, அவர்கள் முன்னோக்கி, அவர்களால் முன்னோக்கி செல்ல இயலாது. முதி அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த தொடர்றது, அதுக்குதான் முதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வலா எர்ஜிஊன், திரும்பி வரவும் முடியாது. அங்க இருந்து தப்பிச்சு, அந்த தண்டனையில இருந்து தப்பிச்சு திரும்பி வீடுகளுக்கோ அல்லது வந்து அவங்க எப்படி சொல்றது, பழைய நிலைமை, அந்த மனித நிலைமைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரியும் அல்லாஹ் மாத்திட்டான்னு சொன்னா உங்களால திருப்பி வர முடியாது அப்படின்றதுதான் இந்த ஆயத்துல அல்லாஹ் வந்து சொல்றான். இதற்கும் வந்து அதே மாதிரிதான் விளக்கம் கொடுக்குறாங்க. மசஹ்னாஹும் அப்படின்றது வந்து இந்த வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது சனிக்கிழமை அல்ல வந்து சில தடையை யூதர்களுக்கு போட்டிருப்பான். அந்த தடையை அவங்க மீறுவாங்க. ஸோ அதனால எல்லாம் வந்து குரங்குகளாக, பன்றிகளாக வந்து மாத்தி இருக்கிறான் அப்படின்றது குரான்ல வந்து அல்ல வந்து பதிவு செய்து காமிக்கிறோம். பூனு கிரதத்தன் ஹாசியின், நஷ்டவாளியான ஒரு குரங்குகளாக நீங்கள் மாறிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னது கூட நம்ம குரான்ல இருக்கதை பாக்குறோம். அதே மாதிரி தூதர்களை கண்ணுக்கு முன்னாடி வந்து இருக்கிறாங்க. அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் பொய்யாக்கக்கூடிய, அந்த அநியாயம் செய்யற, அட்டூழியம் செய்யற அந்த அதிகாரம் மிக்கவர்கள், அவங்க நிக்கிற இடத்திலேயே வந்து தூண்களாக, ஜடங்களாக, ஒரு சிலைகளாக நம்மளால மாற்றி இருக்க முடியும். அல்லாஹ் கிட்ட இருக்கிற அந்த ஹெல்ம், அந்த சகிப்புத்தன்மை, அல்லாஹ் வந்து அந்த ஒரே காரணத்துக்காண்டி சரி இவங்க திருந்திடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆயுள் அவகாசத்தை நமக்கு வந்து கொடுத்திருக்கிறா அப்படின்றத இந்த ஆயத்திற்கு விளக்கமாக சொல்றாங்க. ஸோ மனிதன் பூமியில நிறைய இடங்கள்ல வந்து
என்னை யாரு என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில திமிராகன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, திமிராக இருக்கக்கூடிய அந்த காட்சியை கூட பார்ப்போம். ஒருத்தனுக்கு போய் அநியாயம் செய்யறதுக்காண்டி எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு கூட போறான். எனக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினான்றதுக்காண்டி 50-60 கிலோமீட்டர் பஸ்ல போய் அங்க போய் பிரச்சனை பண்றதுக்காண்டியே அவன் வந்து இப்படி செஞ்சுட்டான் வச்சுட்டான்னு சொல்லி மன்னிக்கவும் முடியும். ஆனா அந்த இடத்துல வந்து அப்படியே என்ன என்னையவே மிரட்டுறான், நான் இவனை விட நான் யாரு அப்படின்ற ஒரு தன்மை கூட வருது. ஆனா அல்லாஹ் வந்து ஒரு சின்ன நரம்ப வந்து லைட்டா இழுத்துட்டானா முடிஞ்சிருச்சு மனிதனுடைய அந்த நிலைமை. அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீது, பிடரி நரம்புக்கு அருகில நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு இழுத்துட்டா முடிஞ்சிருச்சு மனிதனுக்கு. ஆனா அல்லாஹ்வினுடைய கட்டளையில தான் என் உடம்பு இயங்குது, என் நரம்புகள் இயங்குது, நான் இயங்குறேன் அப்படின்ற தன்மை மனிதனிடத்துல இல்லாம போயிடுச்சு. அது இருந்ததுனால ஆஹ் எதுவுமே அவனால இது பண்ண முடியல. சோ அல்லாஹ் என்ன சொல்றான் நம்மள்ட்ட, ஒரு ஒரு செகண்ட்ல என்ன வேணாலும் செய்ய முடியும். வடிவத்தை மாற்றுறதுக்கோ அவனை முடக்கி வைக்கிறதுக்கோ அல்லாவுக்கு மட்டும்தான் எல்லா அதிகாரமும் உண்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்றான். அலா மக்கானத்திஹிம் அப்படின்றது வந்து இதுல யாருமே விதிவிலக்கு இல்லை. எல்லாருமே எல்லாருமே வந்து அதுல அந்த தண்டனையில தப்பிக்க வந்து முடியாது அப்படின்றது கூட இதுல. சோ என்கிட்ட வந்து உடம்பு இருக்குன்னு சொல்லி உடம்ப வச்சுக்கிட்டு கூட சில இடத்துல வந்து பெருமை அடிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, அதை வச்சு கர்வம் கொள்ளக்கூடாதுன்றது கூட இதுல வந்து தெரிய வருது. என்ன நான் சிரிக்கிறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல ஒரு ஜோக்கும் ஞாபகம் வச்சு அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. சரி. ஓகே. ஸோ ரொம்ப ஒரு ஒரு செய்தி, முக்கியமான ஒரு செய்தியை வந்து அல்லாஹ் நம்மள்ட்ட பேசுறான். ஸோ அப்போ பாவம் செஞ்சுக்கிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு ரொம்ப துள்ளி குதிச்சுட்டு என்னை யாரு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கிற மனிதன் எல்லாம் வந்து ஒரு ஒரு பிடி பிடிச்சிட்டான்னு சொன்னா அவனால முன்னோக்கி போகவும் முடியாது, பின்னாடியும் வர முடியாது. அப்படியே நின்ன இடத்துல அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவோம் அப்படின்ற செய்தி தான் அல்லாஹ் இதுல வந்து சொல்லி காமிக்கிறான். சோ உடல் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரு உடல், இது அமானிதம். அதை நம்ம பாதுகாக்கணும், திருப்பி அதை கண்டிப்பா சரியான முறையில அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட இதுல நமக்கு வந்து தெரிய வருது. நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம் இல்லையா, மூளையில சின்ன ஒரு ரத்த கசிவு ஏற்பட்டுரும், அல்லது ஒரு ஒரு சின்ன ஸ்ட்ரோக் வந்துடும். எவ்வளவு ஆரோக்கியமா இருந்திருப்பாரு அந்த மனிதர். ஆனா ஒண்ணுமே இல்லாம அடுத்த மாசமே பார்த்தா அவருடைய உடல் போயிருக்கும், அதே மாதிரி நடக்க முடியாம போயிருக்கும். சோ நிறைய மாற்றங்கள். என்ன காரணம்? ஏன்னா சில பேர்த்துக்கு அப்படியும் வருது, சில பேர்த்துக்கு நார்மலாவே கூட வருது. அது நம்ம எப்படி நோய் வருதுன்றதெல்லாம் நம்மளால கணிக்கவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது. பெருமை அடிக்கக்கூடிய ஒரு அகந்தையோடு இருக்கிறவங்க சில பேர்லாம், அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை தண்டனையாக கூட வரலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை, ஒரு செய்தி கூட இதுல நம்ம வந்து புரிய வருது. அதே மாதிரி வந்து புற வடிவம், வெளி தோற்றம் வந்து மாறாட்டி கூட உள்ள தோற்றம் இருக்குல்ல, அதாவது வந்து இதயம், அதே மாதிரி மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய குணம், இது எல்லாமே மிருகங்களை விட ரொம்ப மோசமாக இருக்கிறத பார்க்க முடியும். எப்படி? பேராசை, எதை எடுத்தாலுமே வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி ரொம்ப பேராசைப்படுறது. அதே மாதிரி சில இன்னைக்கு செய்திகள்ல கூட நம்ம பாக்குறோம்ல, 5 வயது குழந்தையை பார்க்காம 10 வயது ஆஹ் குழந்தைய பார்க்காம பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய அந்த காட்சியும் நம்ம வந்து பாக்குறோம். இதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு அவல நிலை. அதனால என்னை வந்து நான் தப்பிச்சிருவேன், எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு நிலையில மிருகங்களை விட மோசமான குணம் கொண்ட ஒரு கொடூரமான இதயம் கொண்ட சில பேர் தான் இப்படி எல்லாம் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அநியாயம் செஞ்சுக்கிட்டு. சோ இதெல்லாமே வந்து அல்லாஹ் நினைச்சிட்டான்னு சொன்னா ஒண்ணுமே இல்லாம மாறிடும். சோ நம்ம அந்த இதயம், குணம், இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு பயப்படணும், அல்லாஹ்வினுடைய அந்த தண்டனைக்கு அஞ்சி இருக்கணும் அப்படின்றது புரிய வருது. ஏன்னா இதெல்லாம் எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாலுமே வந்து சும்மா சாதாரணமா கதை கேட்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு போயிடுறாங்க. ஆமா வந்து சொல்லிட்டான் புதுசா என்னமோ இவன் ஒழுங்கா இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா செயல் எல்லாமே பார்த்தாமே ஒரு வெறுக்கத்தக்க ஒரு செயலாக, பிறர் வந்து முகம் சுளிக்கின்ற வகையில இருக்கக்கூடிய செயலாக. ஏன்னா மத்தவங்க இதுல பாதிக்கப்படுறாங்க, யாருக்குமே அநியாயம் செய்யற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனாலதான் வந்து அது தவறு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குறிப்பிட்டு காமிக்கிறோம். அதே மாதிரி பாருங்களேன், உடம்பு நல்லா இருக்கும் போதுதான் நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்லி நிறைய இடத்துல மோட்டிவேட் பண்றாங்க. உடம்பு நல்லா இருக்கும் போதுதான் ஆரோக்கியமா இருக்க முடியும்.
நல்லா சம்பாதிக்க முடியும், வீடு கட்ட முடியும், பெரிய இடம் வாங்க முடியும், எல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனா வந்து உடம்பு நல்லா இருக்கும்போதுதான் தொழுது கொள்ள முடியும், நன்மை செய்ய முடியும், தான தர்மங்கள் செய்ய முடியும், தௌபா செய்ய முடியும். இதெல்லாம் வந்து மோட்டிவேட் பண்ணணும் இன்னைக்கு சமுதாயத்துல. நிறைய இடங்கள்ல வந்து பிள்ளைகள் எஜுகேஷன் ரீதியாக பார்க்கும் பொழுது கூட தொழுகையோட அப்புறம் போய்க்கலாம், முதல்ல டியூஷனுக்கு போ, டியூஷன் போய் கரெக்டா போய் படிச்சாதான் மார்க் வாங்க முடியும். ஸோ இந்த கவனம் தான் அதிகமா இருக்க தவிர டியூஷன் போட்டு தப்பில்லை. ஆனால் அல்லாஹ்வினுடைய அந்த நினைப்பை விட்டு மாற்றி நீங்க எவ்வளவு தூரம் வந்து படிச்சு வச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ அல்லாஹ்வினுடைய நினைப்போடு தான் எல்லா கல்வியுமே இயங்கணும், உடல் இயங்கணும். அதுதான் வந்து அல்லாஹ் நமக்கு சொல்ற விஷயம். பாவம் செஞ்சாலுமே சரி, தௌபா நான் அப்புறம் செஞ்சுக்கிறேன், நாளைக்கு செஞ்சுக்கலாம், இல்ல வந்து இன்னொரு வயசு போனதுக்கு அப்புறம் செஞ்சுக்கலாம், இப்ப என்ன அவசரம் எல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. ஆனா பாவம் செய்யும் போதே அல்லாஹ் வந்து அவனுடைய ஆயுள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவனுடைய நிலைமை என்ன ஆகும்? சோ நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு செகண்டுமே சிந்தனை ரீதியாக அல்லாஹ்வை நான் எப்படி புரிஞ்சிருக்கிறேன், அவனை நான் வந்து வணங்குறேன், அவன் தந்திருக்கிற உடல், அவன் தந்திருக்கிற கண்ணு, இதுக்கெல்லாம் நான் நன்றி செலுத்துறேனா, அந்த அமானிதத்தை நான் சரியாக பாதுகாக்கிறேனா அப்படின்ற ஒரு சிந்தனை நம்ம எல்லாருக்குமே வந்து இருக்கணும். அதே மாதிரி அல்லாவும் பாருங்களேன், நம்ம பாவம் செஞ்சுட்டே இருக்கிறதுனால உடனே நம்ம கல்லா மாத்துறதோ அல்லது வந்து நம்ம ஆயில வந்து முடக்கிறதோ செய்யறது இல்லை. அதுவும் வந்து அல்லாஹ்வினுடைய பலவீனம் எல்லாம் கிடையாது, நம்ம திருந்தணுன்றதுக்காக வேண்டி அல்லாஹ் தரக்கூடிய ஒரு நியமத், ஒரு அருள். சரி, இந்த 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 அவகாசத்தை வச்சாவது என்னுடைய அடியான் திருந்திக் கொள்ளணும். சோ அப்படியும் கூட திருந்தாமல் பாவத்திலேயே நிலைச்சிருக்கிறோம், அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை வந்து அலட்சியப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா அது தனக்கு தானே அநியாயம் செய்வதற்கு சமம் அப்படின்ற ஒரு செய்தியும் இதுல வந்து நமக்கு வந்து தெரிய வருது. இந்த அடுத்த ஒரு ஆட்டோல பத்தி சொல்றான். அவர்களை உருமாறி இருப்போம் அல்லது ஜடப்பொருள் என்ன சொல்றாங்கன்னா, கல்லாவோ ஜடப்பொருளாகவோ மாக்கி இருப்போம், உண்ணாவோ செய்ய மாட்டாங்க. எனக்கு என்ன இப்போ ஏன் சிரிச்சிங்கன்னு கேட்டீங்க, சின்ன வயசுல ஒரு படம் பார்த்தேன். அதுல ஒருத்தன் குரங்கு ரத்தத்தை குடிச்சிருவான். என்ன குரங்கு மாதிரியே வந்து மரத்துல தாவுவான், அங்க குதிப்பான், இங்க குதிப்பான். என்ன சோ எல்லாம் காப்பாத்தணும். அது சும்மா ஜோக்குக்காக எடுத்த படம் அதுன்னு வச்சுங்களேன், அந்த சீன். என்ன நீங்க எல்லாம் இப்ப படம் பார்க்க மாட்டீங்க, இந்த நம்மலாம் சின்ன வயசுல பார்த்துட்டோம், மன்னிப்பு கேட்டுருவோம். என்ன சோ ஆனா சில நேரம் இந்த என்னன்னா, நாய் கடிச்சா என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் நாய் மாதிரியே கூட பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேரு நாய் மாதிரியே நாய் மாதிரி குறைப்பாங்க, நல்லா காப்பாற்றணும். அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மற்ற மிருகங்கள் மாதிரி, அதான் அந்த சொன்ன மாதிரி குரங்குகள் மாதிரி, பன்றிகள் மாதிரி ஆக்கியிருக்கிறான்ல. இப்போ நல்ல ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னீங்க. இந்த சின்ன வயசுல வந்து ஆரோக்கியமா இருக்கும்போது, சின்ன வயசுல இருக்கும்போது செல்வத்தை தேடிக்கன்னு தான் சொல்றோம். என்ன வயசான பிறகு என்ன அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்காது. என்ன அதே நேரத்துல வணக்கத்துக்கு இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படிங்கறது நம்ம கேட்டுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அது தப்பு இல்லை. சின்ன வயசுல வந்து உண்மைதான், அது எனர்ஜி இருக்கும் போது வந்து காசு பணம் சம்பாதிக்கிறது, உழைப்பு, படிப்பு, ஆரோக்கியம், கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாமே இருக்கணும். எல்லாம் பேலன்ஸா இருக்கணும். அல்லாஹ்வுடைய தக்குவாவும் இருக்கணும், ஈமானும் இருக்கணும், அமலு சாலிஹாத்துகளும் இருக்கணும். இந்த எல்லாம் பேலன்ஸா தான் இருக்க சொல்றாங்க அல்லாஹ். ஒரே எதிரியா சம்பாதிப்புன்னு இருக்காம, சார் ஒரே எதிரியா இபாதத்து பள்ளியாசலையும் போய் உட்காந்துராம, என்ன வந்து அநியாயத்தை வந்து நம்ம ஒதுங்கி தனியா போற சூரா காஃப் வாசிகளை பத்தி நம்ம கேட்டிருப்போம். இந்த ஊர்ல ஒரு அநியாயக்காரர்கள் நம்மளை வந்து தீன்ல இருந்தே எடுத்துருவாங்களோ அப்படிங்கறதுனால அவங்க போய் அல்லாஹ்வை நம்பி செயலை ஒதுங்குறாங்க இல்லைங்களா. சூரா காஃப்ல அவங்களுக்கு 300 வருஷம் வந்து அல்லாஹ் பாதுகாத்து அவங்கள திருப்பி வந்து அவங்களை சிறப்பாக்கி அவங்களுக்கு கொண்டு வந்த கதை நம்ம இவ்வளவு படிச்சிருக்கிறோம் வரலாற்றை இல்லைங்களா. சூரா காஃப்ல இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சூரா காஃப். ஸோ அந்த மாதிரி இளைஞர்கள் வந்து அல்லாஹ்வுடைய அர்ஷ்ல இருப்பாங்களாம், 7 பேர்ல ஒருத்தங்களாம். யாரு இளமையிலயும் வந்து அல்லாஹ்வுடைய இபாதத்தை வந்து ரொம்ப பேணுதலா இருந்தவங்க. என்ன ஸோ நம்ம ஒண்ணு உடம்ப வந்து அதான் இப்ப திடீர்னு நம்ம
ரொம்ப பேராசை, ரொம்ப கோபம், ரொம்ப ஒரு ப்ரெஷர்னால சில பேருக்கு வாதம் கூட வந்துடுது இல்லைங்களா? வாதம் வந்துடுதுன்னா அவங்களால என்ன கை காலெல்லாம் வேலை செய்யாம போயிடுது, நடக்க கூட முடியாம போயிடுது, சில பேருக்கு படுத்த படுக்கை ஆயிடுறாங்க என்ன. ஸோ அது கூட அல்லாவுடைய தண்டனையா, பட் அவங்களுக்கு கொடுக்குற டெஸ்டாங்கிறது அல்லாஹ்க்கு தான் தெரியும் என்ன. சில பேர் வந்து டெஸ்ட் பண்றதுக்காக, சில பேருக்கு வந்து இப்போ கியூர் பண்றாங்க என்ன. நம்ம அதெல்லாம் பார்த்து நமக்கு நேமத்தை கொடுத்துருக்கானே, கை கால் சலாமத்தா கொடுத்துருக்கானே என்ன. ஸோ இந்த மாதிரி ஆயிட்டா என்ன பண்றது, நம்ம வாதம் வந்துட்டு நம்ம படுக்கை ஆயிட்டா என்ன ஆகுறது என்ன. ஸோ அப்படிங்கிற ஒரு இந்த நியமத்தை எல்லாம் பிடிக்கிட்டானா என்ன பண்றது என்ன, ஜடப்பொருள் ஆக்கிட்டானா என்ன பண்றது என்ன. இருக்கிறப்பே நம்ம வந்து தான் எவ்வளோ விரைவா நம்ம செயல்படணுமோ செயல்படணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த மாதிரி இது குரங்குகள் பண்டிகைகள் ஆக்குனாங்கிற ஒரு சரித்திரமா இருந்துச்சு. லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவியை கூட அந்த மாதிரி ஆக்குனதா சொன்னாங்கல்ல இல்லையா. அவங்கள வந்து சிலையாக்கிட்டேன் அப்படின்னு ஒரு அவங்க அந்த இப்போ அந்த சிலையில இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்றாங்க. அங்க போய் டூர் இந்த என்னது ரெட் சீன்னு சொல்லுவாங்க, செங்கடலை போய் பார்க்க போறவங்க என்ன, பலஸ்தீனத்துக்கிட்டே அது எங்கேயும் இருக்காது அந்த கடல். அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்த இன்சிடென்ட்ஸ் நடந்தது அல்ல. அப்ப வந்து மக்களை வந்து கீழே உள்ளவங்கள கீழே மேல தலைகளை புரட்டினான். நான் அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவியை வந்து ஒரு மலையோட மலையா வந்து ஜடப்பொருளா மாத்திட்டான் என்ன. இப்போ அதான் அங்க சில பேர் டூருக்கு போறாங்க நிறைய பேர். அதனால ரெட் சீல இருந்து சாண்டு கூட எடுத்து இப்போ நிறைய கிரீம்லாம் செய்யறாங்க. இந்த இங்க சிங்கப்பூர்லாம் விற்கிறாங்க. பட் சில பேர் அதெல்லாம் வாங்கி தடவலாங்கிறாங்க, சில பேர் தடவக்கூடாது அப்படிங்கிறாங்க அந்த கடல்ல இருந்து வந்ததை என்ன. நான் கூட வந்து ஒரு தடவை வாங்கிட்டேன் ஒய்ஃபுக்கு. அப்புறம் சொன்னேன் இது ரெட் சீல பண்ணியிருக்கிறாங்க, இது நம்ம வந்து விற்கிறது வந்து இஸ்ரேலர்கள் சிங்கப்பூர் விற்பாங்க என்ன. நம்ம வந்து அதுல இருந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அங்க போனா கூட எவ்வளவு சீக்கிரம் போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிறாங்க. அங்க போய் கேமரா வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு பீச்சில் படுத்து கிடக்கூடாது, எல்லாம் சொன்னா போய் பார்த்துட்டு டக்குன்னு வந்துருங்க, அது அதாவது இறங்கின இடம் என்ன அப்படின்ட்டு நம்ம சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சரித்திரங்கள்லாம் இருக்குது. நம்ம எல்லாம் காப்பாற்றணும் என்ன. நம்மள உடல் வழியா உடல் வகையா ஜடப்பொருளாக்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது மனதளவில் ஜடப்பொருள் ஆக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப கஷ்டம் என்ன. சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறதுக்கு அழகா இருப்பான், நாய் குணம் நிறைய இருக்கும்பாங்க என்ன. நான் இந்த பேராசை, நாம் தான் மட்டும்தான் சாப்பிடணும், நாய்க்கு ஒரு இது இருக்கும், தான் மட்டும் தான் சாப்பிடணும், மற்றவங்களுக்கு சாப்பிடக்கூடாது, மற்ற நாய் வந்து வரட்டும் தோத்தம் என்ன. ஸோ அப்படின்ட்டு மனதளவில் அந்த மாதிரியும் ஆக்கிடக்கூடாது எல்லாம் என்ன. மனசை வந்து நம்ம மனித மனமாவே அல்ல வச்சுக்க. பேராசைனால நாய் மனம், குரங்கு மனம், அந்த மாதிரி ஜடமுள்ள மனம் ஆக்கிடக்கூடாது. இறுக்கமுள்ள குணம் நல்ல இடத்துல சொல்லுவோம் சில இடத்துல. உங்களுடைய மனதை வந்து கல்லை விட கற்பாரை விட எருகி விட்டதா அப்படின்னு கேட்பான் என்ன. ஸோ கல்லுல கூட கற்பாறையில கூட தண்ணி வருது அப்படின்னு ஒரு ஆயத்து இருக்குல்ல என்ன. ஸோ நம்ம அந்த மாதிரி மனசும் ஜடமாயிடக்கூடாது, நம்ம இலகுன மனசா வச்சுக்கணும். அதுக்கு என்ன வழிகள் என்ன, அல்லாஹ்க்கு வந்து நமக்கு சுக்குர் செய்யறது, குரான் ஆயத்துக்களை ஓதும் போது, இந்த மாதிரி குரான்களை நம்ம கேட்கும் போது மனசு இலகுது. நம்ம மற்றவங்களை தான தர்மம் செய்யும் போது, மற்றவங்களை பார்த்து இந்த மாதிரி தமக்கு கீழே கஷ்டப்படுறவங்களை பார்க்கும்போது நம்மளுடைய மனசு வந்து இலகுது. அதை விட்டுட்டு மேலே பேராசையோட அதை மாதிரி ஆகணும் ஹவாவோட அலைஞ்சா அது வந்து மனசும் ஜடப்பொருள் ஆயிடும். சம்டைம்ஸ் உடலும் சம்டைம்ஸ் ஜடப்பொருள் ஆயிடும் என்ன. எல்லாம் காப்பாற்றணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் ஆயிடாம நமக்கு ஃபுல்லா பூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்து, மனதளவில் உடலளவில் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். ஈமான தக்குவா நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அப்படியே நம்ம துவா கேட்போம்.